வணக்கம். வாழ்க்கை என்பது போராட்டமா? கவலை என்பது சின்ன சின்ன பனிமூட்டமா? இதில் எதுவாக இருந்தாலும் அது சூரிய ஒளி பட்டு மலர்ந்துவிடும். இந்த சூரிய ஒளி, பிரபஞ்ச ஒளி படும்போது கவலை என்ன, துயரம் என்ன, வேதனை என்ன, அனைத்தும் உருகிவிடும், ஒதுங்கிவிடும். வாழ்க்கை இறை பிரபஞ்சத்தோடு இணைந்து, வாழ்க்கையை இறை பிரபஞ்சத்தோடு இணைந்து வாழுங்கள். இன்ப ஊற்றாக ஒளிரும், மலரும், பேரின்ப ஊற்றாகும். கவலை வேண்டாம். கவலைகள் உருகிவிடும். சூரிய ஒளி, பிரபஞ்ச ஆற்றலால் கவலைகள் உருகிவிடும். கவலைகளே குமிழி வந்து போகக்கூடியது. கவலையை நாம் பெருசாக தூக்கும்போது தான் கவலை தென்படும். ஏன்னா கவலையை நாம் தூக்கக்கூடாது, அதை கடந்து நிற்க வேண்டும். கவலைங்கிறதை தூக்கி நாம் அதை நிறுத்தி பார்க்கும்போது தான் இதுதான் கவலையாங்கிறது நிலையை உணர்த்துகிறது. கவலையும் கடக்க வேண்டும், இன்பத்தையும் கடக்க வேண்டும், துன்பத்தையும் கடக்க வேண்டும், கடந்து தான் நிற்க வேண்டும். அந்த கடந்து இறை பிரபஞ்சத்தோட ஐக்கியத்தோடு நிற்கும் போது எதுவுமே நம்மளுக்கு சோதிக்காது. இன்பமும் சோதிக்காது, துன்பமும் சோதிக்காது. இறை ஐக்கியத்தில் தான் நிற்கும். அந்த தண்ணீர் கடக்கும், தண்ணீரில் மேலே எழும்பி நிற்கும் தாமரை போல பற்றற்று நிற்கும் உள்ளம் இறை பிரபஞ்சத்தோட ஐக்கியத்தோட துள்ளாடும். அந்த நிலைப்பாட்டுக்கு நாம் வந்துட்டோம்னா நிச்சயமாக கவலைகளும் இன்பம் என்ன, இன்பம் துளியும்னாலும் சரி, இன்பத் துளியும் அப்படித்தான். அது ஒரு துளி தான், துன்பமும் ஒரு துளி தான், குமிழி தான். டக்குன்னு ரெண்டுமே வந்து போகக்கூடிய ஒரு குமிழிகள் தான். அதை நாம் கடந்து நிற்க வேண்டும். எதுவுமே நிற்பதில்லை, கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. நாம் அதை தூக்கி பிடிக்காமல் கடந்து செல்லும்போது, இறை பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்பட்டு இருக்கும்போது நிச்சயமாக அது காலை எழுந்திருந்த முதல் நித்திரை கொள்ளும் வரை நம்மளுக்கு இன்பம்தான்.